ஜனங்க கிட்ட 3 தலைகளையும் விலைக்கு வாங்கிக்க சொல்லி வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாரு. அப்ப என்ன ஆச்சு? முதல்ல ஒரு நான்வெஜ் சாப்பிடுற ஒருத்தர் வந்து ஆட்டு தலையை வாங்கிட்டு போனாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வந்தாரு. புலித்தலையை பார்த்த உடனே, வாவ், இந்த புலித்தலையை நல்லா பதப்படுத்தி நம்ம வீட்டு ஷோகேஸ்ல வச்சா சூப்பரா இருக்குமே அப்படின்னு நினைச்சு காசு கொடுத்து அந்த புலித்தலையை வாங்கிட்டு போனாரு. 3ஆவதா இருக்கிற மனுஷ தலையை வாங்க யாருமே வரல. மனுஷன் தலையை பார்த்தவங்க எல்லாம் பயந்து போய் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. மனுஷன் தலை வியாபாரமே ஆகல. அப்போ மந்திரி ராஜா கிட்ட வந்து, மகாராஜா, ஆட்டு தலை புலி தலை 2மே வித்து போச்சு. ஆனா இந்த மனுஷன் தலைய வாங்கறதுக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. உங்க உத்தரவுக்காக காத்திருக்கேன்னு சொன்னாரு. ராஜாவும், மந்திரி, காசு கொடுத்து வாங்க ஜனங்க தயங்குவாங்க. அதனால இலவசமா இந்த தலையை கொடுக்கறதா சொல்லுங்க. ஃப்ரீயா பணம் காசு எதுவுமே வேண்டான்னு ஜனங்க கிட்ட சொல்லுங்கன்னு ராஜா சொன்னாரு. மந்திரியும் மறுபடியும் சந்தைக்கு போனாரு. மனுஷன் தலைய இலவசமா கொடுக்கறோம், பணம் காசு தேவையில்லைன்னு சொன்னாரு. அப்போ கூட யாருமே அந்த மனுஷன் தலைய வாங்க வரவே இல்லை. மந்திரி திரும்பவும் ராஜா கிட்ட போய், இலவசமா கொடுக்கறோம், பணம் காசு தேவையில்லைன்னு சொன்ன பிறகும் யாருமே இந்த மனித தலைய வாங்க வரவே இல்லை மகாராஜா. இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டாரு. உடனே ராஜா, ஓ மந்திரியாரே, இப்போ புரியுதா? உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் மனித தலைக்கு மதிப்பிருக்கும். உயிர் பிரிந்த அடுத்த வினாடியே மனித தலைக்கு எந்த மதிப்பும் இருக்காது. அப்படிப்பட்ட இந்த தலைய எப்படி பயன்படுத்தணும் தெரியுமா? உயிரோட இருக்கும்போதே பெரியவர்கள் ஞானிகள் காலடியில பணிந்து விழுந்து வணங்கணும். வணங்கி அவர்களோட ஆசீர்வாதங்களை வாங்கணும். நம்மோட பிறவிய புனிதமாக்கிக்கணும்னு சொன்னாரு. மந்திரி தன்னோட தவறை உணர்ந்தார். பெரியவங்க கால்ல விழுந்து வணங்கறதுனால எதுவும் குறைஞ்சு போகாது. இதுல தப்பே இல்ல. இப்படி பெரியவங்களை வணங்குறது சில நாத்திகர்கள் கேலியும் கிண்டலும் பண்றாங்க. அது அறிவில்லாதவங்களோட செயல். சோ இத பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படாம நல்ல குழந்தைகளா, பெரியவங்களையும் அம்மா அப்பாவையும் மதிக்கிறவங்களா, அவங்க சொல்றபடி கேட்டு நடக்கிறவங்களா குட் சில்ட்ரன்னு பேரு வாங்கணும்.